இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா அக்கா துளசி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தியாவை யாரோ ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போயிருக்கிறதா சொல்றாங்க. அவளை காணோம். நீங்க அவளை பாத்தீங்களா? இல்லையே. நான் வீட்டுக்கு பூஜை சாமான் வாங்குறதுக்காக வந்தேன். அப்படியே வீட்டுக்கு காய்கறி வாங்கலாமேன்னு வந்தேன். யாராவது தெரிஞ்சவங்க தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க துளசி. நல்லா தேடி பாரு. இல்ல, என்னையும் வெற்றியும் தவிர யாரும் என் குழந்தைய கூட்டிட்டு போறதுக்கு வாய்ப்பே இல்ல. என்ன துளசி இவ்ளோ கேர்லெஸ்ஸாவா இருப்ப? எதுக்கும் நீ வெற்றிக்கு கால் பண்ணி பாரு. சொல்லுங்க மேம். எப்படி சார், பேரண்ட்ஸ் இல்லாம நீங்க எப்படி குழந்தைய அனுப்பி வைக்கலாம்? இல்ல சார், நீங்க தான் கூட்டு வர சொன்னதா பாப்பா சொன்னா. அப்படி சொன்னா செக் பண்ண மாட்டீங்களா? இப்ப எங்க குழந்தைய காணோம். அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா யார் பொறுப்பாகிறது? சாரி சார். சாரி சார், எங்களை புரிஞ்சுக்கோங்க. உங்க சாரி எங்க குழந்தைய திருப்பி கொடுத்துருமா? யாரு கூட்டு போறாங்க, எதுக்கு கூட்டு போறாங்கன்னு நீங்க யாராவது ஒருத்தராவது கேட்டீங்களா? சாரி சார், டீச்சர் கவனிக்கல, தெரியாம அனுப்பிட்டாங்க. ஐயோ, என் குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். மீனா, மீனா, என்னது? பூஜை சாமானத்தை? பூஜை சாமான் தான் ஏற்கனவே வாங்கியாச்சே. அத்தை, இது புரட்டாசி மாசம்ல, அடுத்து தொடர்ச்சியா பூஜை வேற இருக்கு. ஒரு பெரிய கடைக்கு போய் மொத்தமா வாங்கிட்டு வந்துட்டேன். சரி சரி, ஆளுங்களை கூப்பிட்டு உள்ள எடுத்துட்டு வர சொல்லு. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அத்தை, நானே பாத்துக்கிறேன். ஹலோ டாக்டர். சொல்லுங்க சார். என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் உடனே வர முடியுமா? ஓகே, 15 மினிட்ஸ்ல வந்துடுறேன் சார். சரிங்க டாக்டர், தேங்க்யூ. தியா, என் குழந்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. குழந்தைக்கு என்ன ஆச்சு? டாக்டர், குழந்தைய யாரோ கடத்திட்டாங்க. என் குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுங்க. அச்சச்சோ, சீக்கிரமா குழந்தைய கண்டுபிடிக்க பாருங்க. இல்லனா உங்க ஒய்ஃபோட கண்டிஷன் ரொம்ப மோசமாயிடும். பி கேர்ஃபுல். ஏதாவதுனா கால் பண்ணுங்க. சரிங்க டாக்டர். அம்மா, தியா, 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 தியா. மேடம், தியா, என்னாச்சு? என்ன? தியா, தியா, துளசி அம்மா. மேடம், தியா. மேடம் பாத்து. மேடம், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஐயோ, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க மேம். வெற்றி, என் பொண்ணு இங்கதான் இருக்கா. மேடம்,
கொஞ்சம் பொறுமையா இருங்க மேம். என்னாச்சு? அத்தை, அது தியாவை காணோம். என்ன? தியாவை காணோமா? ஆமா. ஏன், என்னாச்சு? எங்க? ஐயோ, என்னப்பா சொல்றீங்க? அத்தை இருங்க, நான் மேடம் கிட்ட கொடுக்குறேன். மேடம், அத்தை. மா, துளசி, தியாவை காணோம்மா. என்னாச்சுமா? எப்படி நடந்தது இது? ஐயோ, எங்க போனானே தெரியல. யாரோ அவளை கடத்திட்டாங்கம்மா. அவளை எப்படி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர போறேன்னே தெரியலம்மா. யாரு? எங்க? ஐயோ, அவ என்ன நம்பி வந்தவம்மா. நானே அவளை தொலைச்சிட்டேம்மா. சரி, அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது, நீ அழாத. மாப்பிள்ளை கிட்ட போன கொடு, நான் பேசுறேன். குழந்தை யாராவது கூட்டிட்டு வாங்க. ஐயோ மேடம், மேடம் நீங்க போன் கொடுங்க. மேடம் அழாதீங்க மேடம். ஹலோ அத்தை. மாப்பிள்ளை, எப்படியாவது தியாவை சீக்கிரம் கண்டுபிடிச்சு திரும்ப கூட்டிட்டு வரீங்க. நீங்க கவலையை விடுங்க. தியா துளசிக்கு மட்டும் குழந்தை இல்ல. நான் போறேன், நான் போய் தேடுறேன். தியாவை கண்டுபிடிக்கிறத நான் பாத்துக்கிறேன், சரியா? நான் பாத்துட்டு வந்துடுறேன். நீ மட்டும் எப்படி அஞ்சலி? உனக்கு வேற ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா வேண்டாம், நீ தனியெல்லாம் போக வேண்டாம். அம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. எங்க வீட்ல பாதுகாப்புக்குன்னு ஒரு ஆள் தேவை. அண்ணா, நீ கூட இரு. எங்களுக்கு இப்ப எதுக்கு பாதுகாப்பு? நானும் அம்மா, வரேன்மா. மகேஷ் உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்ம வீட்டுக்கு பாதுகாப்பு தேவைம்மா. நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார், நான் கூப்பிடுறேன். என்னாச்சு? ஏன் இப்படி அழுவுறீங்க? என் குழந்தைய காணோம் இன்ஸ்பெக்டர். ஓ, டீடைல் சொல்லுங்க. சார், அது நான் உங்களுக்கு தெரியும் வெற்றி, நீங்க ஈஸ்வரமூர்த்தி சார் பையன் தானே? ஆமா சார். இப்ப சமீபத்துல தத்தெடுத்ததா சொன்னீங்களே, அந்த குழந்தையா? ஆமா சார். என்னாச்சு? தியா எங்க? மேடம், ஒருத்தர் வந்தாரு மேடம். அவர்கிட்ட தியா நல்லா பேசிட்டு இருந்தா. வெற்றியப்பா தான் அவர்கிட்ட சொல்லி அவளை கூட்டு வர சொல்லிருக்காரு. என் குழந்தைய காணோம் சார்.